வணக்கம் மக்களே. ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோடைய ஃபினாலே எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடைய ஆரம்பத்திலே மிஸ்டர் லிம் ஹீரோக்காகவும் யோங்ஜாங்காகவும் வெளியே காத்துக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துன்னு இருக்கும்போது அந்த சைடு ஹீரோமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை தோக்கடிக்கலான்னு இருந்திருப்பார். கரெக்டாக அந்த இடத்துக்கு சங்கம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஹீரோ மிச்ச ஆட்களை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த சண்டைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்காங்க. அப்போ கூட சில கார்ட்ஸ் இவங்களை விடுற மாதிரியே தெரியல. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஒரு வண்டி இவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மூலியமாக இவங்க வேகமாக போகிறாங்க. சில ஆட்கள் இவங்களை திருத்த தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அது எதுக்குமே பயப்படாமல் இவங்க ஒரு டனல்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அதில் பாமை தூக்கி போட்டுறாங்க. அதில் மற்ற ஆட்களால் இவங்களை பின்தொடர முடியல. அதுக்கடுத்து தான் இவங்க மிஸ்டர் லிம்மை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மிஸ்டர் லிம்மே இவங்களுக்கு சேஃப்டி தர ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்பலான்னு இருக்கும்போது திடீர்னு ஹீரோவுக்கு எதிர்பாராதகில் ஹான்சு கிட்டேருந்து கால் வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஹான்சுமே நடக்கூடிய எல்லா பிரச்சனையும் பற்றி சொல்கிறாரு. எங்கள் பசங்க இப்போதைக்கு கங்ஷான் கிட்டே இருக்காங்க. அதில் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ற மாரி ஒரு இடத்துக்கு ஹான்சு ஹீரோவை கூப்பிட அதில் ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பலான்னு இருக்காரு. போகிற இடத்த பற்றி சங்கா கிட்ட கூட சொல்ல கிடையாது. அதுக்கு அடுத்து தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே கங்ஷன் என்ன சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற கூண்டுக்குள்ளார ஹீரோவை போக சொல்கிறாரு. எல்லாம் அந்த ரெண்டு பசங்களையுமே சுற்றுவேன்னும் போது அதை கேட்ட ஹீரோமே அமைதியாக அந்த கூட்டுக்குள்ளார போயிடுறாரு. அந்த சமயம் தான் அந்த சைடு இருக்கிற கங்ஷனும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஹீரோ சாகிற வரைக்கும் அடிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு அடிக்க மனசு கிடையாது. அந்த சமயம் தான் செக்ரட்டரி நம்மக்கிட்ட கங்ஷன் ஒரு கண்ணை காமிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே செக்ரட்டரி நம்ம அப்படியே மேலே சுட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஹான்சு ஜின்ஷியலும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோமே நடிங்க, நம்ம பசங்களோட நமக்கு வேறு எதுவும் முக்கியம் கிடையாதுன்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ முதல்ல அவங்கள அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இவங்களுமே வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா நான் செத்துட்டுனா நீங்கள் ரெண்டு பேருமே மிஞ்சியை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு அவங்களுமே மனசை உடஞ்சி தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய கம்பியில் போய் விழுவார். அந்த சமயத்தில் பின்னாடி கங்ஷன் வாரது மட்டும் இல்லாமல் உன்னால் இன்னொரு வாட்டி உன்னுடைய பொண்ணை பார்க்கவே முடியாது, ஏன்னா அந்த சமயத்தில் நீ இறந்து போயிருப்பண்ணும்போது அதை கேட்ட ஹீரோமே அப்படியே அவனுடைய டையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆன்சு ஜின்ஷியோவில் அதை ஒன்றா எட்டி உதைக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த சைடுக்கு செக்ரட்டரி நம்ம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் சுட்டா அந்த புல்லட் மிஸ் ஆகிடுச்சு. அது வகையில் தான் இவங்க ஈஸியாகவே செக்ரட்டரி நம்ம அடித்து வீழ்த்திடுறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க ரெண்டு பசங்களுக்குமே ப்ரொடெக்ஷன் தரலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்க கங்ஷனுங்க அவங்க வேறு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அதுபடி ஹீரோ அவருடைய கடைசி மிஷனை முடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இதேமாதிரி தான் இந்த சைடு நெக்ஸ்ட் கங்ஷனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹான்சு ஜின்ஷியோவில் யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா இன்னொரு வாட்டி கங்ஷன்னால இவங்க பசங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வரலான்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு எங்கேனாச்சும் விடணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அவங்க பசங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் தான் ஜின்ஷியோலுக்கு அவருடைய ஒய்ஃபோட ஞாபகம் வருது. அதில் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க ஒய்ஃப் ஒன்றும் ஆர்மியில் வேலை செய்யறதுனால அந்த இடத்துல ப்ரொடெக்ஷனுக்காக இவர் விட்டுருவார். அந்த சமயத்தில் ஒய்ஃப்மே இது ஒன்றும் டே கேர் சென்டர் கிடையாது, அதனால் உங்கள் சின்ன பசங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு போது அந்த இடத்துல ஜின்ஷியோலுமே கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக தான் நடந்த மொத்த பிரச்சனையுமே ஜின்ஷியோல் அவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களை அதே இடத்துல விட்டுட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் இருக்கும்போது தான் இந்த சைடு இன்டர்டாக்ஸ் நார்த்துக்கும் சவுத்துக்கும் நடுவில் நல்லாவே முடிஞ்சிருந்திருக்கும். அந்த சமயம் தான் பிரைம் மினிஸ்டர் அந்த நார்த் கொரியன் கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நார்த் கொரியன் அந்த இடத்துல உட்காரும்போது அந்த சமயம் தான் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் நார்த் கொரியா கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமான்ற மாரி அவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்க திரும்ப அவங்க கண்ட்ரிக்கு போகலான்னு இருக்காங்க. கடைசியாக தான் நார்த் கொரியன் போகிறதுக்கு முன்னாடி டேசன் கிட்ட என்ன சொல்கிறேன்னா நம்ம இந்த இடத்துல பண்ண எந்த வித விஷயமும் நார்த் கொரியன்ஸுக்கு தெரியக்கூடாது, அப்படியே தெரிஞ்சால் நமக்கு தான் பிரச்சனை வரும், அதில் எல்லா விஷயத்தையும் நம்ம நைஸாக முடிக்கணுன்ற மாரி சொல்கிறாரு. அதையுமே டேசன் ஒரு பக்கம் கேட்டுக்கிறாரு. அடுத்ததாக ஹீரோ எப்படியோ பக்கவாக யோங்ரியாங்க சவுத் கொரியன்ஸ் கிட்ட சேர்த்து இருந்திருப்பாரு. அந்த சமயத்தில் யோங்ரியாங்குமே அந்த சிப்பியூருடைய இடத்துல இருக்கான்ற மாரி அதெல்லாம் செக் பண்ணிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக தான் சவுத் கொரியன்ஸில் ஒரு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருக்காங்க. லைட் டிடெக்டர் வச்சு ஒரு உண்மையை சொல்கிறாருன்ற மாரி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கின்னு இருக்காங்க. நார்த்தை சம்மந்தப்பட்ட எல்லா கான்ஃபிடென்ஷியலான டீட்டெயிலுமே இவங்க யோங்ரியாங் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. அது பதிலாக யோங்ரியாங்க ஒரு சுதந்திரமான இடத்துக்கு அனுப்புறதா சொல்கிறாங்க. எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் யோங்ரியாங்குமே நிம்மதியாக அவருடைய ஹாஸ்பிட்டல் பெட்டில் தூங்கின்னு இருப்பார். அந்த சமயத்தில் ஒரு டாக்டர் வரது மட்டும் இல்லாமல் அவருக்கு அனஸ்தீஷியா கூட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தா கங்சாங் கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனது ஹீரோன்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அதாவது இதுக்கு முன்னாடியே ஹீரோ வந்து சவுத் கொரியன்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக யோங்ரியாங்க கூட்டம் இருந்திருப்பார். அப்போ குறுக்க கங்சாங் வரது மட்டும் இல்லாமல் யோங்ரியாங்க நோக்கி துப்பாக்கி நிட்டுவார். அந்த சமயத்தில் யோங்ரியாங் கிட்ட பேசும்போது அந்த இடத்துல இருக்கிற யோங்ரியாமியை உன்னுடைய பிரதரை நான் கொல்ல கிடையாது, அவனை ஏதாவது தானே இறந்தானும் போது கங்சாங்குமே கடைசியாக தான் அங்கே இருக்கிற ஹீரோ கிட்ட என்னுடைய பிரதரை யார் கொன்னதுன்னு கேட்கும்போது ஹீரோ ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு, என்னால் உன்னுடைய பிரதரை காப்பாற்ற முடியலன்னு சொல்ல. அதிலே கங்சாங் வந்து யோங்ரியாங்க கொல்லான்னு இருந்திருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஹீரோ கெஞ்சி கேட்டு இருந்திருப்பார், நான் என்னுடைய பொண்ணு மிஞ்சி எப்படின்னாச்சு காப்பாற்றணும்,
அதுக்காக இவங்க அங்கே விட்டுருன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த சமயத்தில் கங்சியாங் உயிரோடு விட்டுருந்துருப்பாரு. கடைசியாக தான் ஹீரோ அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும், அதுக்காக தான் கங்சியாங் கிட்ட இவங்க அங்கே ஒப்படைச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் கங்சியாங் என்ன சொல்கிறான்னா, நீ உன்னுடைய பொண்ணை போய் பார்க்கணும், அதாவது உன்னுடைய பொண்ணுக்காக வச்சு நீ உயிரோடு இருன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. இதே எக்ஸாக்டான வார்த்தையை தான் எங்கோக்கு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த விஷயங்களை ஹீரோ யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறான்னா, உன்னை பத்திரமா பார்த்துக்கொன்ற மாரி கடைசியாக தான் கங்சியாங் கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ போகிறாரு. இதுக்கப்புறம் தான் நமக்கு கங்ஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கங்ஷனை இவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வெளியே தொங்க விட்டுருந்துருப்பாங்க. ஆன்சு ஜின்சியல் இவங்க 2 பேரும் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் யோங்ரியாங் காணாமல் போன விஷயம் ஜென்ரலுக்கு தெரிய வருது. அந்த இடத்துல ஒரு சோல்ஜருமே யோங்ரியாங் யாரோ ஒருத்தவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்கன்ற விஷயத்த ஜென்ரல் கிட்ட சொல்லும்போது அவர் அதை பெருசாக கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா யோங்ரியாங் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வித ரகசியத்தையுமே இவங்க வாங்கிட்டாங்க. அதில் இதுக்கு மேலேருந்து இவங்களுக்கு யோங்ரியாங் முக்கியம் கிடையாது. அதேபடி தான் யோங்ரியாங்க காமிச்சா அவர் ஒரு ஐலாண்டில் எழுந்திருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோங்ரியாங்க முழிக்கும் போது கடைசியாக தான் யோங்ரியாங் நார்த் கொரியாவில் இருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் இவரோட உடம்புல அந்த சிப் இல்லைன்ற விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணியிருந்திருப்பான்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் பியாங்யாங்க்கு கால் பண்ணியிருந்திருப்பாரு. ஏன்னா இதுக்கப்புறம் கங்சானால் ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒரு பியாங்யாங்க்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறேன்னா, எல்லா வேலையுமே நீ முடிக்கணுன்ற மாரி கங்சானை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய கதையை முடிக்கணுன்ற மாரி பியாங்யாங் கிட்ட சொல்லு. அதை கேட்ட பியாங்யாங்குமே அது ரொம்ப சுலபமான விஷயம்னு சொல்கிறாரு. அந்த மொத்த விஷயத்தையுமே நம்ம சுலபமாக முடிச்சிடலான்ற மாரி அந்த சைட் பியாங்யாங் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சீசன் 2ல் பியாங்யாங்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மாரி ஒரு தரமான கேரக்டராக பியாங்யாங்கை ப்ரெசென்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கடைசியாக தான் பியாங்யாங் அவருடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தத்தையுமே கீழே நோக்கி கொண்டு போயிருந்திருப்பாரு. ஏகப்பட்ட ப்ராசிக்யூட்டர்ஸ் ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண எல்லா மோசடியும் தெரிய வருது. ஜங்ஷன் பண்ண கேவலமான விஷயங்களும் தெரிய வருது. இதுக்கப்புறம் நமக்கு ஹியரியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹியரிக்கு சில மெசேஜஸ் வந்து இருக்கும். ஹியரியை நியூஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க, ஜுன்ஹாக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன நடந்துச்சுன்னு. அதே மாதிரி அதிக பேர் வந்து ஹியரி தான் இங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணதாகவும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஹியரி ஒரு பக்கம் கடுப்பாக இருப்பாங்க. அதுபடி தான் கங்ஷனை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க. கங்ஷன் இப்போதைக்கு விசாரணைக்கு போகலான்னு இருக்காரு. அந்த சமயத்தில் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டு இருக்கும்போது அதே ரிப்போர்ட்டர்லேயே ஒரு ஆள் கோல்டன் டீத் இருக்காரு. அந்த இடத்துல கோல்டன் டீத் அவருடைய கத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கங்ஷனுடைய வயிற்றுலே சொருவிடுறாரு. இதுக்கப்புறம் கங்ஷனுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நம்மக்கிட்ட காமிக்க கிடையாது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் கவர்மெண்ட்டை அணுக ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல இருக்கிற ஜென்ரல்மே கடைசியாக அவருடைய வாக்கை காப்பாற்ற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இந்த மிஷினை முடிச்சோடனே ஹீரோக்கு அவருடைய பொண்ணுக்கும் புது ஐடென்டிட்டி தரதா சொன்னார்ல, அதுபடி ஹீரோவுக்கு இவங்க புது ஐடென்டிட்டி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இறந்து போன மாரி இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதுவகையில் நார்த் கொரியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோடைய டேட்டா மொத்தத்தையுமே அழைச்சிடுறாங்க. அதாவது ஹீரோ எதனாச்சும் கேமராவில் மாட்டினா கூட இது ஏஜென்ட் கிம்ன்ற விஷயத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது வகையில் நார்த் கொரியன்ஸ் மொத்த டீட்டெயிலுமே எரேஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டாக தான் மிஞ்சிமே அவங்க அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அதே மெமோரியல் பிளேஸில் தான் இருக்காங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. நான் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு அவர் மிஞ்சிக்கிட்ட சொல்ல, அதை கேட்ட மிஞ்சிமே சந்தோஷத்தோட ஹீரோ வந்து ஹக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து தான் மிஞ்சிமே ஹீரோ கிட்ட நம்ம எங்கே போகிறோன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோமே புது ஐடென்டிட்டியை வாங்க போகிறோன்னு போது அந்த இடத்துல மிஞ்சிமே எனக்கு என்னோட நேமை மாற்ற சுத்தமாக விருப்பம் இல்லை. ஏன்னா என்னுடைய கடைசியாக தான் எனக்கு தந்தது இந்த பேர் மட்டும்தான். அதில் என்னுடைய நேம் மாற்ற பார்த்தா கூட நீங்கள் என்னை மிஞ்சின் மட்டும் தான் கூப்பிடணுன்ற மாரி அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஹீரோமே அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்கடுத்து தான் இவங்க புது ஐடென்டிட்டியை வாங்க போகிறாங்க. முதல்ல எஸ்எம்டிக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கிற இவங்க ஐடென்டிட்டியை வாங்குறாங்க. புது ஐடி கார்டு, புது டாக்குமெண்ட்டுன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் தராங்க. அதே இடத்துல இருக்கக்கூடிய எஸ்எம்டி சோல்ஜர்ஸ்லாம் மிஞ்சிக்கு ஒரு சின்ன பேண்டையுமே கிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து மிஞ்சிமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியாக தான் அவங்களுக்கு புது ஐடென்டிட்டி கிடச்சிருச்சு. ஆனால் இப்போதைக்கு மிஞ்சி இவங்க புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு போகணுன்னு இருக்காங்க. அதுக்காக பழைய ஸ்கூலில் டீஸ் வாங்கணுன்னு இருக்காங்க. அதுக்கு கிளம்பலான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மிஸ்டர் லிம் வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ரொம்ப நாளாக உங்கள் நெய்பராக தான் இருந்திருக்கேன். என்னால் நீங்கள் இப்படி போகிற விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. அதால் தான் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் தரணும்னு ஆசைப்பட்டேன். மிஞ்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கிஃப்ட் பண்ணுறாரு. கடைசியாக தான் மிஞ்சிமே அவங்க பழைய ஸ்கூலில் டிசி வாங்க வந்திருந்திருப்பாங்க. கூடவே சங்கதான் அம்மா ஆட்டம் வந்திருக்காங்க. அதில் அவங்களுமே டீஸ் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடில் காமிச்சு நம்புனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்பு உண்மையை மிஞ்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஏன்னா இந்த மொத்த பிரச்சனையுமே இவரால் நடந்துச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல மிஞ்சிமே எதை பற்றி கவலைப்படாதுன்ற மாரி இவர்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறத சொல்கிறாங்க. அந்த சமயம் தான் நம்புன்னு என்ன சொல்கிறான்னா, என்னுடைய நம்பரை நீ வச்சுக்கிறியா, எனக்கு கால் பண்ணுறேன்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆனால் அதை மிஞ்சி மறுத்துட்டாங்க. எனக்கு உன்னோட நம்பர்லாம் தேவை கிடையாது, நம்ம இதுக்கு மேலே கான்டாக்ட் பண்ணிக்க வேணாம். ஆனால் நீ என்னோட நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்ற மாரி இவங்க நேம் டேக்கை மட்டும் நம்புன்னு கேட்டு சொல்லிவிட்டு வேகமாக இவங்களுடைய புது வீட்டுக்கு போகிறாங்க. இப்போதைக்கு புதுசாக ஒரு லைஃப்பை இவங்க வாழலான்னு இருக்காங்க.
அந்த இடத்துக்கு ஜின்ஷோல் வரது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்தது ஹான்ஸ் வராரு. எல்லாருமே ஹான்ஸை பார்த்தது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹான்ஸ் எப்பயுமே சுற்றுற மாதிரியான சூட்டில் இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்றத்தை போட்டாந்துருக்காரு. எப்பயுமே டேக்காண்டோ சூட் தானே வச்சுருந்துருப்பாரு. அதை தொடர்ந்து புதுசாக ஒரு சூட் போடுறது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய மாட்டேன், ஏன்னா என்னோட ட்ரெஸ் அழுக்காகக்கூடாதுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லா வேலையுமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சாப்பிட போகிறாங்க. அடுத்ததாக ஹீரோடைய லைஃப்ன்றது எப்பயும் போல் நார்மலாக போயிட்டு இருக்குது. அதாவது ஹீரோ மிஞ்சிக்காக சமைச்சு வச்சுருக்காரு. ஆனால் மிஞ்சி அந்த சாப்பாடு வேணான்ற மாரி வேகமாக ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மிஞ்சி அடிக்கடிக்கு சங்காவோட வேறு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. சங்காவும் மிஞ்சியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. மிஞ்சிக்கு என்னென்னா சங்காவும் ஹீரோவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாரி அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹான்சு ஜின்ஷியோல் இதுக்கு முன்னாடி என்ன வேலையை பார்த்துன்னு இருந்தாங்களோ அதே வேலையை தான் திரும்பவும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் ஹீரோ புதுசாக ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் சைடு போயிருந்திருப்பாரு. அந்த பேங்க்கில் தான் புதுசாக ஒரு வேலையை கேட்க போகிறாரு. அந்த இடத்துல இருக்கிறவருமே இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்க போகுது, நீ இந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா என் கூட சண்டை போடணுன்ற மாரி அந்த ஆள் செம பயங்கரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அவருடைய ஃபேஸை மட்டும் நம்ம காமிக்கல, ஆனால் அந்த ஆள் ரொம்ப பயங்கரமானவர் மட்டும் தெரிய வருது. கடைசியாக அவர் கிம்மோட ஃபைட்டிங் பொசிஷனில் நிற்க அந்த இடத்துல கிம்மே சண்டை போடலான்னு சொல்லிட்டு அவருமே ஃபைட்டிங் பொசிஷனில் நிற்கிறாரு. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரியே காமிச்சு டோட்டலாகவே இந்த சீரிஸை இதே இடத்துல கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட அந்த சீரிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி சீசன் 2 வரவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்க பக்காவான லீடை இப்போ சீசன் 2க்கு தந்துருக்காங்க. வெப்டூன்லேயுமே சீசன் 2க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில ஸ்டோரி லைன்ஸ்லாம் தந்துருப்பாங்க. அதை இதில் ஃபாலோ பண்ணுவாங்களான்ற விஷயம் கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வெப்டூனில் ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது. வெப்டூனில் சீசன் 3 வரைக்குமே ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் ஜஸ்ட் சீசன் 1 மட்டும் தான் கவர் பண்ணியிருக்காங்க. மேபி SBS இதை தொடர்ந்து சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது. மேபி க்ரீன் லைட் கிடைக்குதான்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம சொல்ல வந்து வேறு எது கிடையாது. இதேமாதிரி நான் உங்களை வேறு ஒரு எத்தனை நாள் அவசரமான வீடியோவில் சந்திக்கிறோம். ஹேவ் ஃபன் கைஸ்.